இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வாழ்ந்த பொழுது அவர் பேச்சில் அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை பார்த்து வருகிறோம் இல்லையா? அவர் அதிகமாக என்ன பண்ணுறாரு, தான் யாருன்றதை வெளிப்படுத்துறத நிறைய வசனத்தில் பார்க்கணும். தான் யாருன்றது இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தலை அவர் வார்த்தையிலேருந்து அறிய முடியுது. ரெண்டாவது, அவர் நான் எதுக்கு வந்தேன்றதை அதில் வெளிப்படுத்துகிறார். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்றதை, தன்னுடைய எதுக்காக நான் வந்திருக்கிறேன்றதை ரொம்ப தெளிவாக அடிக்கடி சொல்கிறாரு. ரெண்டாவது, தான் என்ன சொல்ல வந்ததை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதுதான்ன்ற மாதிரி அதில் சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு பேசுகிறது அழுத்தம் திருத்தமாக இருக்கும், அழுத்தம் திருத்தமாக இருக்கு. அப்போது இதிலிருந்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல நாம கூட இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள தான் வருகிறோம், கற்றுக்கொள்ள தான். ஆமாம், நம்ம சபைக்கு வருது கற்றுக்கொள்ள வருகிறோம். நாமெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒரு மாணவனாக இருக்கிறோம். அவர் தான் சிறந்த ஆசிரியர், அவர் தான். ஆமாம், ஒரு ரொம்ப மக்கு படிப்பை ஏற மாட்டதுன்னா கூட ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தால் அந்த மக்கை எப்படி நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையாக ஆக்கணுன்றது அந்த நல்ல ஆசிரியருக்கு தெரியும். நல்ல ஆமாம், எப்படிப்பட்ட மக்கள் கூட நல்லா படிக்கக்கூடியனா மாற்றக்கூடிய ஒரு திறமை நல்ல ஆசிரியருக்கு உண்டு. ஏன்னா அவர் பல மாணவர்களை பார்த்துருப்பார், பல. ஆமாம், எப்படி சொன்னால் இவனுக்கு புரியும், எப்படி சொல்லி கொடுத்தா இவனுக்கு விளங்குண்டு அந்த ஆசிரியருக்கு ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கிறபடினால மக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சூப்பராக சொல்லி கொடுத்து அவனையும் ஒரு பெரிய ஆளாக ஆக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட திறமைகள் இருக்குமானால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவனுக்கு அதை காட்டிலும் 1000 மடங்கு அவர் திறமைசாலியாக இருக்கிறார். அல்லேலூயா. 1000 மடங்கு நமக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறார். நமக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சு நம்மை வளர்த்து ஆளாக்கி நிறுத்துகிற இன்னொரு நல்ல தெய்வத்தண்டை வந்திருக்கிறோம், நல்ல தெய்வத்தண்டை வந்திருக்கிறோம். அதனால் நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், பக்கத்தில் பாசங்க, நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற. அதான் சொன்னார், நீங்கள் குழந்தை போல மாறாவிட்டால் ஆமாம் பரலோகத்தில் உங்களுக்கு இடமே கிடையாதுன்றார் இல்லையா? குழந்தைகள் எப்பவும் கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தோடு இருக்குது. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நம்ம பண்ணுறது உடனே பண்ணணும், அது பண்ணணும் ஆவல் வந்துடும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுது. அம்மா இப்படி பேசுகிறாங்க, நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அது பிடிச்சிட்டு அது சொல்லும். அப்போ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிறது வேலை, கற்றுக்கொள்கிறது வேலை அந்த குழந்தைக்கு. நம்ம பார்த்து நம்ம மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே வரோம். ஒரு குடும்பத்துக்கு இருக்கிற குழந்தைக்கு இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த குடும்பத்தில் என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி தான் அந்த குழந்தை பேசும். இந்த குடும்பத்தில் எந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படி தான் நடக்கும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்று கற்றுக்கொண்டு வளர்ந்து வருகிறது போல நாம் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய குணாதிசயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய தகப்பன் தேவனாக இருக்கிறார். அவருடைய குணாதிசயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் வார்த்தையின் மூலமாக. அவரை போல நம்ம மாற்றப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனை போல மாறுவதற்காக தான் இங்கே வந்து காஞ்சி கடவுளை வசனத்தை கேட்குறோம். அதனால் ரொம்ப கவனமாக வாஞ்சியா தாகமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆவியானவர்கள் ரொம்ப உதவியாக உங்களுக்கு அழகாக புரிய வைப்பார். உங்கள் உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தை நீங்கள் அசைக்கிறத உங்களால் உணர முடியும். உங்கள் உள்ளத்தில் அது மாற்றத்தை கொண்டு வரதை நீங்கள் உணரணும். இதுதான் ரொம்ப முக்கியமான செயல் சபையில். ஹல்லேலூயா. அந்த உணர்வற்று நம்ம இங்கே இருந்தோன்னு வச்சா அது நமக்கு அர்த்தமற்ற ஒரு ஆலயத்துக்கு வர காரியமாயிடும். அதனால் நாம் என்ன பார்க்குறோம், தேவனிடத்திலிருந்து அவர் எப்படி பேசினார் என்பதை வச்சு நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும், நாம் யார் என்பதை, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அநேக காரியங்களை பார்த்து வருகிறோம் இல்லையா? இயேசு தான் யார் என்பதை தெளிவாக அறிந்து இருந்தார். அதனால் அவர் அதை தெளிவாக சொல்லுகிறார். நான் தான் இது என்பதை அவர் அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்துகிறார். நானே நல்ல மெய்ப்பங்கிறாரு, நானே வழியும். அப்போ அவர் குறித்து காரியங்களை வெளிப்படுத்த நான் தான் இதுன்றது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இப்போ நாம் யாருன்னு கேட்டால் நம்ம கிறிஸ்தவன் சொல்லிவிடும் ஒரு வாரத்தில். ஆனால் நம்மை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதன் மாதிரி பேச முடியும், அதன் மாதிரி நம்மளால் பேச முடியும் இல்லையா? அப்போ நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நமக்கு கையில் வேதத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பற்றி படிக்கிறது தான். இதை கடவுளை பற்றி ஒரு பக்கம் படிக்கிறோம், இப்போ என்னை பற்றி படிக்கிற புத்தகம், என்னை பற்றி
என் சரித்திரம் எங்கே இருக்குது? உங்கள் கையில் இருக்க வேதத்தில் இருக்குது. உங்கள் ஜாதகம் எங்கே இருக்குது? உங்கள் கையில் வேதத்தில் தான் உங்கள் ஜாதகம். நீங்கள் எங்கே யாரை சொன்னாங்க ஜாதகம் அதை நினைக்காத. சில கிளிக்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு சொல்லு கிளி, ஒரு சீட்டை எடுத்து கொடு, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு. அது ஒரு 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 10 இது டைப் பண்ணி வச்சுருங்க. அது கிளி ஏதாவது ஒன்று எடுத்து வந்து கொடுக்கும். ஏதாவது ஆமாம், அதில் இருக்கிறத மாற்றி மாற்றி சொல்லுவேன் எல்லாருக்கிட்டும். இப்போ கிளிக்கிட்ட போய் கேட்குறான் ஒரு மனுஷன். கிளி கூட பரவாயில்ல, எலிக்கிட்ட போய் கேட்குறான் ஒருத்தன். எலிக்கிட்ட போய் எலி ஜோசியம் கேட்டுருக்கிறான். ஆண்டவர் விலை மதிக்க முடியாத வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். கிளிக்கிட்ட புலிக்கிட்ட கேட்குறதெல்லாம் இல்லை, நம் தெய்வ சாயலாய் மாறுவதற்காய் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வார்த்தை எழுதி உங்கள் கரத்தில் கொடுத்துருக்கிறார். அவர் இருதயத்தில் உன்னை என்ன நினைக்கிறார் என்பதை எழுதி கொடுத்துருக்கிறார். நீ யாராக இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு எழுதி கொடுத்துருக்கிறார். அதை ஆவலாய் தாகமாக படிக்கும்போது அது நம் இருதயத்தில் ஊடுருவி பாய்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இருதயத்திலிருந்து பேசும்போது நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்குது, அப்படியே நடக்குது. அப்போது நம்ம யார் என்றதை அறிந்து கொள்கிறத நிறைய காரியங்கள் பார்த்து வருகிறோம் இல்லையா? நம்ம நிறைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். நீங்கள் என்ன சொந்த சம்பத்தாக இருக்கீங்க, நீங்கள் என்ன சேஷ்ட புத்திராக இருக்கீங்க, இப்படி பலவிதமான காரியங்கள், பலவான்கள், பராக்கிரமசாலிகள், இதெல்லாம் நிறைய பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம முற்றும் ஜெயம் கொள்ளுகிற புதிய சிருஷ்டிகள் பார்த்தோம். புதிய ஏற்பாடுன்னு வரும்போது இதில் நமக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நம்ம படிக்க வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போது தெய்வத்தை நம்புறது வேற, ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், நானும் கிறிஸ்தவன் சபைக்கு வரலாம். இதையும் தாண்டி கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் படித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. படித்துக்கொள்ள ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை தான் சில வசனத்தை காட்ட போகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை இந்த வேதம் யார் என்று சொல்லுகிறது என்பது சில வசனங்களை இன்றைக்கி சொல்லிவிட நான் விரும்புகிறேன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். இது நம்ம இப்போ கடந்த வாரத்துக்கு முன்னாடி வாசித்த வசனம் தான், இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு சில காரியங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்துல கவனிக்கப்பட வேண்டியதுன்னா, நீங்க புது சிருஷ்டியா மாற்றப்படுவீங்க, இனிமேல் மாறுவீங்கன்னு எழுதப்படலை. எப்போ நீங்க இந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களோ அப்பவே நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. இதை ரொம்ப இதான் கவனிக்கணும். இனிமேல் உங்களை ஆண்டவர் புது சிருஷ்டியாக மாற்றுறது இல்லை. அதை நம்ம இதுதான் கிறிஸ்துவத்தில் நாம் இனிமேல் நடக்கும்ன்றதை பற்றி தான் யோசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறார் இல்லையா? நீ சுகமாக்கணும் ஆண்டவரை, சுகமாக்கணும், ஏற்கனவே சுகந்தம் கொடுத்துருப்பான்றார். சுகத்தை என்னைக்கு கல்வாரியில் நான் ரத்தம் சிந்தி என் கரத்தில் தழும்புகளை பட்டணும், அன்றைக்கி நீ சுகத்தை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதை நம்புறவனுக்கு சுகத்தை கொடுத்தேன் சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், உபவாசம் போட்டு ஜெபிச்சு, ஆண்டவரே இது சுகத்தை நீங்கள் தர மாட்டீங்களா? அவசரம் அவனுக்கு கொடுத்துட்டேன்பா. ஆண்டவரே நீங்கள் தர மாட்டீங்களா? ஆண்டவரே நீங்கள் தர மாட்டீங்களா? கண்ணீர் விட்டு கேட்குற ஆண்டவரே, இல்லைப்பா அது உனக்கு கொடுத்துட்டேன்பா. எவ்வளோதான் அவர் சொல்லுவார் உங்ககிட்ட, நான் கொடுத்துட்டேன் இல்லை, நீ இன்னும் கொடுக்கணுன்ற. அப்போ அது போல தான் புது சிருஷ்டியாய் ஆகுவது எப்படி அப்படின்ட்டு இல்லை, புது சிருஷ்டியாக தான் இருக்கிறீங்க. இப்போ இது பேர் தான் விசுவாசம், இது பேர் தான் ஆமாம். நம்ம வசனம் சொல்கிறது, நான் புஷ்டியாக இருக்கிறேன்னு நம்பினா தான் புது சிருஷ்டியாகவே நம்ம நடக்க முடியும் இல்லையா? நாம் என்னவா இருக்கிறோன்றதை நம்புறது தான் கிறிஸ்தவம். அதுக்கு தான் நமக்கு விசுவாசிகள் பேர் வைத்திருக்கிறது. வேதம் நம்ம என்னவென்று அழைக்கிறதோ அதை நம்ம அப்படி நம்பணும். அதுக்கு முயற்சி பண்ணிருக்கடா. நான் பரிசுத்தமாகணும்னா நீ பரிசுத்தமாக இருக்கிறேன்னு வேதம் சொல்லுது. நீ நம்பு, நான் பரிசுத்தவான். எப்படி பரிசுத்தவான்னு? நான் தான் தப்பு பண்ணுறேன்னு, கரெக்டாக இல்லையே? ஆமாம், உன்னுடைய கிரியை வச்சு அவர் சொல்லலை, என் ரத்தத்தை சிந்தினபடினாலே, அதை நீ நம்புறபடினாலே நான் உன்னை டிக்ளேர் பண்ணுறேன், நீ ஒரு பரிசுத்தவான். ஹல்லேலூயா. நீ இதை நம்பினா பாவம் உன்னை ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீ அதை நம்பாதனால தான் நீ பாவத்தில் மறுபடியும் போய் விடுற. என்ன ஒரு பரிசுத்தவான் நான் என்ன ஆரம்பிக்கும் போது உன்னால் பாவத்தை செய்ய முடியாதுங்க. அப்போ கடவுள் வார்த்தை என்ன சொல்லுது அதை அப்படி நம்ப ஆரம்பிக்க நம்ம அதுவாய் மாறிடுவோம். அதை நம்பாதவங்க தான் பரிசுத்தமாக இருக்கணும், சுத்திகரிப்பு கூட்டெல்லாம் நடக்குது. நிறைய சபையில் திருவிருந்து எடுக்க முன்னாடி 3 நாள் சுத்திகரிப்பு எங்கள் சபையில் நடக்கும். அது 3 நாள் பாஸ்டிங் போட்டு
தன்னை சுத்திகரித்து கொண்டு, இப்போ சுத்திகரித்து கொண்டுன்னு மாதம் மாதம் சுத்திகரிப்பாங்க. மாதம் மாதம் சுத்திகரித்து பரிசுத்தமாகி திருவந்து எடுத்துப்பாங்க. திருப்பி அடுத்த திருவந்துக்கு முன்னாடி இவங்க திருப்பி அசுத்தமாகிடுவாங்க. திருப்பி இவங்க சுத்திகரிக்கணும். நீங்கள் மாறி மாறி சுத்திகரிச்சுட்டே இருக்க வேண்டும். இவங்கள எப்போ தான் இவங்க பரிசுத்தம் ஆவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க சாகிற வரைக்கும் பரிசுத்தம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா தெரியுதுண்ணா. வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் கவனம் செலுத்தாதபடினா, யாரோ நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை இவங்களும் பின்பற்றிட்டு வர்றாங்க. கொஞ்சம் வசனத்தை உற்று நோக்கினா நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளால் பரிசுத்தமாக முடியாது. ஆனால் பரிசுத்தத்தை விசுவாசித்தால் உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. என் தேவன் ரத்தத்தை சிந்தி என்னை பரிசுத்தமாக்கிக்கிறார் நம்பினா உன்னால் ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே வர முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம புது சிருஷ்டி ஆகணும்னு முயற்சி பண்ணுறதில்ல. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், நான் அது செய்யணும் இது செய்யணும்ல, இதெல்லாம் பெறுதில்லை. நம்ம என்னவா இருக்கிறார், ஆக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் என்னை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன, புதிதாக ஆகும் போட்டுக்குதா, புதுசாக ஆயினன்னு போட்டுக்குதா? ஆயினன்னு என்ன? ஆயினன்னா எதிர்காலத்தில் ஆகுமா? ஏற்கனவே ஆயிடுச்சு. ஆயின பழசெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் புதுசாக ஆயிடுச்சு. எல்லாம் அப்போ ஒன்று பழசு இருக்குதே, நீ இருக்குது நம்பர் தான் இருக்குது. அது போயிடுச்சுன்னு நினச்சா அது போயிடும். ஹல்லேலூயா. நீ அது இல்லை நினச்சேன்னா அது உங்கள்கிட்ட இருக்காது. நான் புதுசாகிட்டேன்னு நம்ப ஆரம்பிக்கும் போது பழசு எதுவும் உங்கள்கிட்ட இருக்காது. நீ புதுசாக ஆகலை, இருக்குது நினச்சிக்கலாம், அது இருக்குது, புதுசாக ஆனது உனக்கு தெரியல. வேதவசனம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நீ பழசை நினச்சிட்டு இருக்காத, பழைய வாழ்க்கை நினைக்காத, பழைய காரியங்கள் நினைக்காத. நீ தப்பு செஞ்சிருக்கலாம், தப்பாக பேசியிருக்கலாம், தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. அதை திரும்ப திரும்ப நினைவு கூறாத, அவரை மறந்துட்டாரு, அதெல்லாம் ஒழிந்து போயின. கர்த்தர் உங்களை புதிதாகி மாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீ நம்பும் முதல் கர்த்தர் என்னை புதிதாக்கி இருக்கிறார். பழசு எதை என்கிட்ட இல்லைன்னு நம்பும் போது பழசு உன்னோட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா. அதாவது பிசாசு ஒரு முறை ஒரு ஊழியக்கார பயமுறுத்துவதற்கு பெரிய உருவமும் வந்து நின்று இருந்தான். நல்ல தூக்கத்தில் சேரில் அப்படியே சேரில் படுத்துன்னு இருக்கிறான். திடீர்னு வந்து பிசாசு நின்று ஒரு உருவத்தோடு ஒரு பயம் காட்டினானா. அவர் ஏந்து பார்த்தாராம், அப்படியோ பெரிய உருவமாக பிசாசுன்ட்டு. அவர் ஏந்து பார்த்துட, நீயா சரி போ அப்படின்னு படுத்து தூங்கிட்டார். படுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பெரிய ஆள் வந்திருக்கிற, நீ பயப்படணும்னு பயம் காட்ட நினைக்கிறேன். ஆனால் நீ வேஸ்ட்டப்பா, நீ இருந்தான்னா இல்லாக்கட்டினா நான் தூங்குறேன்னு ஃபஸ்ட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரான். ஹல்லேலூயா. ஒரு பயம் காட்டி விட்டா நமக்கெல்லாம், செத்துவன் இந்த ஊரில் வரான்ட்டான், அவ்வளோதான். நைட்டில் யாரும் வெளியே வர்றதில்ல. என்ன தெரியுமா, பிசாசை நீ ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் ஒன்றும் பண்ணிட்டு போ. அப்போ அவர் நிம்மதியாக தூங்குறாரு. அப்போ நம்ம எதை நம்புறோன்றது தான் இருக்குது. நீ பிசாசு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று அவனுக்கு வல்லமை இருக்குது, அவன் பயங்கரமான ஆள், இப்படி அப்படின்னு சொல்லி அவனை குறித்து ஒரு பெரிய ஆளாக காட்டும் போது ஜனங்க அது குறித்து பயந்துட்டு இருக்காங்க. அது குறித்து இது போல நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், தவறான நம்பிக்கை வைத்திருக்கிறோம், தவறாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்படி செஞ்சால் அப்படி செய்வார் இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருன்னும் போது நீ சுகத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அது எப்படி இல்லையா? உன் பேர் மேலே சொத்து சுகமெல்லாம் எழுதி வச்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த பத்திரத்தை உன் பேரை எழுதி உன் கையில் கொடுத்துட்டப்பா, இதான் ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, சின்ன லேண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே, ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா, நான் உனக்கு எழுதி கொடுத்துறேன்ப்பா, நான் உனக்கு ஆமாம் நிறைய இடத்த உனக்கு எழுதி கொடுத்துருக்கேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சின்ன இடத்த கொடுத்தா, சொந்த வீடை கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி ஜெபம் பண்ணிருக்கு. அவர் சொல்கிறார், அவனுக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, அந்த பத்திரத்தை கொஞ்சம் பாரு, அந்த பத்திரத்தை உன் பேரில் தான் எது வச்சிருக்கிறேன், இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, பூமி நதி நிறைவும் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, நீ சொந்தமாக்கிக்கொள், நீ எடுத்துக்கொள், எனக்கு இது சொந்தமானது என்று அழை. ஹல்லேலூயா. அது நமக்கு புரியுதில்ல. நம்ம என்ன இப்படி சொல்லி கொடுத்துனாங்க, நம்ம அடுத்து ஜெபம் பண்ணால் கிடைக்குன்றது
நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு சில சாட்சியை சொல்லிடுறாங்க. நாளே ஜெபம் பண்ணி ஆண்டவர் உடனே விடுதலை கொடுத்தோன்னா அவங்க இப்படி தான் பண்ண பொழுது பைபிளை கவனிக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. ஏற்கனவே அவனுக்கு செஞ்சிட்டாரு, உங்களுக்கு முடிச்சிட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ப வேண்டியதுதான் நம்ம வேலை. தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யார், என்னால் என்ன முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்போது நம்ம பழையவிலெல்லாம் நம்ம பழைய காரியங்களை நினச்சிக்கிட்டு உங்களை காயப்படுத்தின நீங்கள் செஞ்ச தவறுகள், ஐயோ நான் அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சவனாச்சு, நான் அப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சேன்னு, அதெல்லாம் ஆண்டவர் கழுவி உன்னை சுத்திகரித்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்தின் மேலே முதல் நம்பிக்கை என்னை அது பரிசுத்தமாக்கி இருக்கிறது, என்னை கழுவி இருக்கிறது. நான் அதை நினச்சிட்டு அறிக்கை பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லை. இப்போது நான் என்னுடைய இரத்தத்தினால் உண்டான அந்த விளைவுகளை நான் அறிக்கை பண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவனாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எந்த மனிதர்களோடு என்ன ஒப்பிட முடியும்? நான் ஒரு புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இதை நாம் பார்க்குறோம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்குதுன்னா என்ன? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பது ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உனக்குள்ளே வர. அதாவது ஆண்டவரை நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவரை பற்றி கேள்விப்படும் போது, அது வசனமாக இருக்கலாம், வார்த்தையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்குறாங்களோ, சொல்கிறது அவங்க கவனித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவங்களுக்குள்ளே இடம் கொடுக்குறாங்க. கர்த்தர் அவங்களுக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை உனக்குள்ளே நீ கதவை திறந்து கொடுக்கும் பொழுது தேவன் உனக்குள்ளே வருகிறார், உனக்குள்ளே வருகிறார். அந்த வார்த்தை கேட்ட அந்த வார்த்தைக்கு உன்னை நீ அர்ப்பணிக்கும் பொழுது நீ அவருக்குள்ளே போகிறாய். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வரணும்னா நாம் ஒரு வார்த்தைக்கு நம்ம இதயத்தை திறந்து கொடுக்கும்போது அந்த வார்த்தையாகி அவர் நமக்குள்ளே வருகிறார். நாம் அவருக்குள்ளே போகணும்னா அந்த சொல்லப்பட்ட வார்த்தைக்கு என்ன நான் அர்ப்பணிக்கும் போது, நான் அதுக்கு கீழ்ப்படியும் போது நான் அவருக்குள்ளாய் போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்ளும். இந்த வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எனக்குள்ள அனுப்பணும். அந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கும் பொழுது நான் அவருக்குள்ளாய் கலந்து விடுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். நிறைய தெரிஞ்ச வசனங்கள் தெரியும். அந்த தெரிஞ்ச வசனங்கள் தான் நமக்கு திரும்பி திரும்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாம் வசனம் சொல்கிறீங்க. யாராவது தெரியாத அந்த வசனம்? எல்லாருக்கும் தெரியும். சபைக்கு வராதவங்களும் தெரியும். ஏன்னா அங்கங்கே ரோட்டில் எழுதி வச்சுருக்கு. வருத்தப்பட்டு காலையில் அதிகாலையில் போய் நாங்கள் தெருவாக சொல்லிட்டு இருக்கோம், வருத்தப்பட்டு. அப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். வெளியில் தெரிய கதை வேறு, சபையில் எல்லாருக்கும் தெரியும். வருத்தப்பட்டு யாராவது வருத்தம் படாதவங்க ஒருத்தர் சொல்லுங்கள். என் வருத்தமே எதை குறித்து நான் வருத்தப்படுறது இல்லைங்க. வசனம் என்ன சொல்கிறது? வருத்தப்பட்டு வசனம் தெரியும், ஆனால் வருத்தப்பட்டு தான் இருக்கிறோம். வருத்தப்பட்டுன்னு இருக்கிறோம். அப்போ அந்த வசனம் இன்னும் நமக்குள்ள உள்ள ஊடுருவி பாயலை. எதை குறித்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ வருத்தப்பட்டு பாரத சுமக்கலாம். எந்த வருத்தமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருக்கும், கிறிஸ்தவ இல்லாமனை போட்டு இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச வசனம். ஆனால் இந்த வசனம் எத்தனை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இது அப்படியே இந்த வருத்தப்படாமல் ஆண்டவர் என்னை பார்த்துக்கொள்ள எல்லாற்றும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து விட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போது நமக்கு தெரிஞ்ச வசனங்களுக்கு முதல்ல நன்றாய் புரிந்து செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய ஆழங்களை கற்றுக்கொள்கிறது நல்லது தான் இல்லையா? அதாவது ஒருத்தன் எப்படி இருக்கிறான்னா, ரொம்ப பலகீனமாக இருக்குது, ரொம்ப எலும்பும் தோலமாக இருக்கிறான். எலும்பும் தோலமாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு சரியான ஆகாரம் இல்லை. அவன் கஞ்சியும் மீந்து போனதையும் ஏதோ சாப்பிட்டுட்டு
உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது, சரியான ஆகாரம் கிடைக்கல. அவனுக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைக்குது, நல்ல ஆகாரம் கிடைக்காம இப்போ என்ன பண்ணுறான், நல்லா சாப்பிட்றான். நல்லா சாப்பிட ஆரம்பிச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேருது, உடம்பு தேறிட்டே வருது. கொஞ்ச நாள் நல்லா புஷ்டி ஆயிடுறான். அப்போ இந்த ஆகாரத்தை இன்னும் கண்டினியூ பண்ணுறான். கண்டினியூ பண்ண என்னன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுறான். அப்புறம் இன்னும் நல்ல ஆகாரத்தை சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு பெருசாகுது. ஆமாம், இப்போ குண்டாக ஆரம்பிக்கிறான். திருப்பி அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டுக்கிறான். சாப்பிட உடம்பு பெருதாச்சு. இப்போ அவனால் நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது, ஏந்துக்கிறது கஷ்டமாக இருக்குது. சத்தான ஆகாரத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிட்டு உடம்பு அதிகமாகிடுச்சு. கட்சியில் அது ஒரு வியாதி ஆயிடுச்சு. அதுவே நான் என்ன சொல்லுகிறேன்டா, இந்த வேத புத்தகம் நமக்கு சத்தான ஆகாரம், சத்தான ஆவிக்குரிய ஆகாரம். நம்ம நிறைய ஆகாரத்தை சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டோமோ அதுக்கேற்ற உடல் உழைப்பு தேவை இல்லையா? அப்போ தானே அவனுக்கு ஆரோக்கியமாக உணவும் இருக்கணும், ஆரோக்கியமான செயலும் இருக்கணும். எந்த செயலும் இல்லாமல் வெறும் ஆரோக்கிய உணவு சாப்பிட்டு இருந்தால் அதுவே அவனுக்கு ஒரு வியாதியாக மாறுது இல்லையா? நிறைய பேர் வேத வசனங்கள் நிறைய இதை தெரியும் அதை தெரியும் அதெல்லாம் படித்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா செயல் இல்லை. அவங்க வந்து செயல் வடிவத்துக்கு கொண்டு வராதபடினாலே அதுவே அவங்களுக்கு ஒரு என்ன ஆகுது, அவரா இந்த வசனம் எனக்கு தெரியுமா, அந்த வசனத்தை இவர் இங்கே தானே இருக்குது அங்கே சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ண ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு உயர்ந்த இடத்துக்கு நான் வளர்ந்துட்டேன், ஜட்ஜ்மெண்ட் வந்தோன்னா கட்சியில் இவங்களுடைய அந்த ஆக்டிவேட்டை விட்டுட்டு இதெல்லாம் நானும் அந்த இடத்துலேருந்து கடந்து வந்திருக்கேன் நானும். ஆமாம், அப்புறம் நினச்சேன் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வரல. அல்லேலூயா. நம்ம ஜட்ஜ் வேலை நமக்கு கிடையாது. நமக்கு என்ன கற்றுக்கொள்கிறோம், எவ்வளவு அதுக்கு நான் கீழ்ப்படைந்திருக்கிறேன், நான் கேட்ட சத்தியத்துக்கு என்னை எவ்வளோ அர்ப்பணித்து இருக்கிறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது இல்லையா? அவங்கவுங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, பல வித்தியாசங்கள் போதனைகள் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிவிக்கப்பட்ட, எனக்கு சொல்லப்பட்ட, நான் நம்புகிற இந்த சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், அது எவ்வளவுக்கு செயல் வடிவம் கொடுத்துருக்கிறேன், அதுதானே முக்கியம். அப்போ நான் ஆரோக்கியமான உணவை நிறைய சாப்பிட்டு கட்சியில் அதுவே எனக்கு என்ன ஆகுது, ஒரு விதமான ஒரு பலவீனத்தை கொண்டு வருது. அது எனக்கு ஒரு சரியில்லாத, நான் உழைக்காததுனால அது என்ன ஆகுதுன்னா அதுவே எனக்கு ஒரு பாரமாய் மாறுது இல்லையா? நல்லா சாப்பிட்டுன்னு எதுவுமே செய்யாத உடம்பு ஏறி கட்சியில் அவனை ஏந்துக்க முடியல, நடக்க முடியாத மாதிரி ஆவிக்கிற வாழ்க்கையில் கூட அனைவருக்கு என்னென்னா அதிகமாக தெரிந்து கொள்வது நல்லது, அதை விட அதிகமாக செயல்படணும். அல்லேலூயா. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய செயல்படுறவங்களை பார்த்துருக்கேன், அவங்க ஒன்றுமே தெரியாது. அவங்க செயல்படுறதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, என்னடா ஒன்றுமே தெரியல. ஆனால் இவங்க செயல்படுகிற விதம் பார்த்தினா கொஞ்சத்தை தெரிஞ்சுன்னு இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க கடவுளுக்காக. அவங்களுக்கு பார்த்தா ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்காக செயல்படுகிறது ஆச்சரியமாக இருக்கு. அப்போது எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோன்றது ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நான் எந்த அளவுக்கு நாம் தெரிஞ்சு கொண்ட சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. இது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கேட்ட சத்தியத்துக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது தேவன் உங்களுக்குள்ளாய் வருகிறார். உங்களுக்குள்ளே அந்த வார்த்தைக்கு நீங்கள் உடனே ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார், இன்றைக்கு இது இந்த நாளிலிருந்து நான் செய்ய போகிறேன்னு அர்ப்பணிக்கும் போது தான் நீங்கள் அவருக்குள்ளே போகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது தான், ரெண்டு பேரும் ஒன்றாய் கலக்கும் போது தான் உங்களை கொண்டு என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 22 வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுதுப்பா இருந்தபடியினால் உன்னை என் வாயின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்ததை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும்
திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நீ ஐசுவரனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடுத்தி கொள்கிறது வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதானுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளும் எவனோ அவனு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். இது சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, சபையில் இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் அன்னைக்கு சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இது கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சபைக்கு தான் சொல்லுகிறார் இல்லையா? வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம். இது என்னன்னு தெரியுமா? நானும் அவரை ஒன்றாய் சம்பாசிக்கிற ஒன்றாய் இணைகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. எப்போது? கதவை தட்டும்போது கதவை திறப்பது. ஹல்லேலூயா. யாருக்கு சொல்றாரு? 16ஆம் வசனம் சொல்லுது. 14 தானே? நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால். வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு சபையாருக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. அந்த வெதுவெதுப்பாகிற சபை என்ன? அதாவது எப்படி சொல்லனா, ஜெபம் பண்றேன் ஆனா ஜெபம் பண்ணல, சபைக்கு வரேன் சபைக்கு வரல, நான் கொடுக்குறேன் ஆனா கொடுக்கல, ஒரு நாள் கொடுக்குறேன் இன்னொரு நாள் கொடுக்க மாட்டேன், ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன் ஒரு நாள் ஜெபம் பண்ண மாட்டேன் இல்லையா? இப்போ ஒரு காரியத்தில் ஒன்று இதுலேயும் இல்லை அதுலும் இல்லை, வெதுப்பாக இருக்குது. பச்சை தனியானு தெரில, சுடு தனியான்னு தெரில, திடீர்னு சூடாக இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வெதுப்பாக எதில் போய் சேர்க்குறது? இது சூடாக இருக்கிற தண்ணியா இல்லை சில்லுன்னு இருக்கிற தண்ணி? ரெண்டுமே இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. நல்லா ஒரு நாள் ஜெபம் பண்ணுது, 4 நாள் ஜெபம் பண்ணுறதில்ல. ஒரு நாள் நல்லா கொடுக்குறது, ஒரு நாள் கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த ஒரு வாழ்க்கை திடீர்னு நல்லா இருக்கிற மாதிரி திலுக்கி இறங்குற மாதிரி இருக்கு, நல்லா சபைக்கு வர மாதிரி வாஞ்சியாக இருக்குது, சரியாக வர்றதில்ல. இதுதான் வெதுப்பான வாழ்க்கை. இதுதான் ஒன்று அனலாக இருக்குது, ஒன்று குளிராக இருக்குது, ரெண்டுமே வெதுப்பாக இருக்காது. அதுக்கு காரணம் தான் இங்கே சொல்கிறாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ கதவை திறக்க மாட்டேங்கிற, கதவை திறக்க மாட்டேன். கதவை திறந்து நான் வந்து உனக்குள்ளே வருவேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றாயிடுவோம். நானும் போஜனம் பண்ணுவேன், அவனும் போஜனம் பண்ணுவான். அதுதான் நம்ம வாசித்தோம். நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அழகாக அந்த சொல்கிறார் பாருங்க. 1லேருந்து ஒரு 8 வசனம் வாசிக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1லேருந்து 8. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ, கனி கூடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதுதான் சொல்றாரு. எது கனி கூடாது எதுவோ அறுத்து போடுகிறார். அந்த வசனம், நீ அனலுமின்றி இருக்கிறாய், இல்லைன்னா வாந்தி பண்ணி போடு. வாசிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திருந்தால் ரொம்ப முக்கியமான வசனம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், ரெண்டுமே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் ரெண்டுமே நிலைத்திருந்தால், நிலையாக இருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. இதுதான் அவருக்குள்ள நானும் எனக்குள்ள அவரும் அவருடைய வார்த்தையை அப்படியே உள்வாங்கிக் கொள்வதும் அவர் பேசும்போது நான் அதுக்கு அர்ப்பணிப்பதும் இதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. அவன் தான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் தான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வெறும் வசனத்தை கேட்க வரல, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அர்ப்பணம் தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போதும் உங்களுக்கு அர்ப்பணம் தேவை. ஹலோ, ஏதோ இங்கே மட்டும் ஆண்டவர் பேசினாரு, இதை மட்டும் ஆண்டவரே நான் செய்கிறேன், இங்கே மட்டும் நீ முடிவெடுக்கிறது இல்லை. தெய்வ சந்நிதியில் போகும்போதெல்லாம், வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம், ஜெபிக்கும் போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு உணர்த்தும் பொழுது ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, ஏதோ கொஞ்சமாக அது புரியுதுங்க நீங்கள் சொல்கிறது? நான் வெதுப்பாக தாங்க இருக்கிறீங்க. யோசித்து பாருங்க. உன்னை ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லலாமா? இல்லைங்க, இன்றைக்கி நான் ஒன்று பண்ணுவேங்க, திடீர்னு பண்ணுவேன். சபைக்கு போயிட்டு வந்தோன்னா கர்த்தர் பேச உடனே அன்றைக்கி ஏந்து காலையில் பண்ணுவேன், அப்புறம் விட்டுடுவேன். அப்புறம் ஒரு உற்சாகம் வந்தோன்னா பண்ணுவேன், விட்டுருவேன். திரும்ப கர்த்தர் கொடுக்கணுன்னா டக்குன்னு கொடுப்பேன், அப்புறம் நம்ம கையை இறுக்கி வச்சுப்பேன். என்னங்க, உன்னை கொடுக்குறவன் சொல்கிறதா, கொடுக்காதவன் சொல்கிறதா, ஜெபிக்கிறவன் சொல்கிறதா, ஜெபிக்காதவன் சொல்கிறதா, கீழ்ப்படுகிறவன் சொல்வதா, கீழ்ப்படியாதவன் சொல்வதா? இதுதான் நான் வெதுப்பான வாழ்க்கை. இதுதான் அனலமின்றி குணிலமின்றி உன்னை இப்படியாவது இரு, ஒன்று அப்படியாவது இருந்தால் நல்லா உற்சாகமாக ஆண்டவர், இப்போதும் உற்சாகமாக ஆண்டவரை துதி. ஒரு நாள் உற்சாகமாகிற, ஒரு நாள் ஆண்டு சமூகத்தில் அப்படியே கையை கட்டின்னு உட்காந்துட்டு இருக்கிற நீ உன்னை எப்படி சொல்கிறது? வெதுப்பாக இருக்கிறியா? நீ குளிர்ந்து போயிருக்கிறா? ஏன் வெதுப்பாவும் குளிராவும் மாறி மாறி வருகிறாய்? அதுதான் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், நான் கதவை தட்டுகிறேன். நான் ஒவ்வொரு முறையும் கதவை தட்டுகிறேன், ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் கதவை தட்டுகிறேன். கதவை தட்டும்போது என் கதவை திறந்தால் நான் உனக்குள்ளே வருவேன். அதற்கு நீ அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் சம்பாசித்து நம்ம போஜனம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பேரும் சேர்ந்து ஒன்றில் ஒன்றாய் கலப்போம். ஹல்லேலூயா. மரியாளோ தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் இல்லையா? பாதத்தில் உட்காந்து கேட்குறான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான். அவர் பேசிகிட்டே இருக்கிறார், அப்படியே உள் வாங்கிக்கிறான். அவர் கேட்கும்போது, அவர் பேசும்போது அப்படியே உள்ளத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேச 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 அப்படியே என் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கேன். உள்ளத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறதுன்றது என்னென்னா, ஆண்டவரே நான் உனக்கு அதை செய்கிறேன், ஆண்டவரே நான் உனக்கு இதை செஞ்சிருவேன், அதை நான் செஞ்சிருவேன்றது வெறும் வாயில் சொல்கிறதில்ல, இருதயத்தில் உள்ளான தீர்மானம். கடவுள் பேசும்போதே உங்களுக்குள்ள அந்த தீர்மானம் உள்ள இருதயத்தில் வந்துடணும். வாயை திறந்து சொல்கிறதில்ல. அவர்களோ உதட்டினால் என்னை ஆராதிக்கிறார்கள், அவள் இருதயமோ உண்மையாக இல்லை. அப்போ நம்ம எதோ உதட்டில் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஆண்டவரே இங்கே சொல்லிட்டு போகிறேன், அதெல்லாம் இல்லை. அவங்க இருதயத்தில் கடவுள் வார்த்தை பேச, ஆமாம் ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், நான் செய்கிறேன் ஆண்டவரே. அதுதான் மரியாளுக்கு நடக்குது. மார்த்தால கேட்குறான், ஆண்டவரே எவ்வளோ வேலை இருக்குது, இங்கே உக்காஞ்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல. மார்த்தாலே மார்த்தாலே அன்னைக்கு காரியங்களை குறித்து கவலையே அங்கே தான் வருது. கவலையே, ஆமாம், அவர் வசனத்தை கேட்காதாலும் கவலை வருது. மரியாளுக்கு கவலையே வரலை, ஏன்னா பாதத்தில் உக்காஞ்சிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன், நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன். எது முக்கியம், எது அவசியம்? சபை தான் அவசியம், கடவுள் வார்த்தை தான் அவசியம், அவரை துதிக்கிறது தான் அவசியம், ஜெபிக்கிறது தான் அவசியம் இல்லையா? சிலர் வீட்டில் சண்டை, வீட்டில் ஆமாம் புருஷங்கிட்ட சண்டை, பிள்ளைங்கக்கிட்ட சண்டை, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ
ஆமாம், ஏதோ ஆண்டவர் தான் சண்டை போட்ட மாதிரி, இல்லை அவர்த்தவங்களை ஏதோ பண்ணிட்ட மாதிரியா? ஜெபம் கட்டு, ஆராதனை கட்டு, சரி சபைக்கு கூட வரமாட்டாங்க. மனசு சரியில்லைங்க. நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் யோசிங்களேன். நீங்கள் பண்ண தப்புக்கு ஆண்டவர் நீங்கள் உங்களை குழப்பத்துக்குள்ளே நடத்தினதுக்கு பிசாசு ஏதோ ஒன்று போட்டு உங்களை குழப்பம் பண்ணி விட்டுட்டான், அதை உணரலை. ஏன்னா ஆண்டவர் தான் உங்களுக்கு சண்டை வளைச்சி விட்ட மாதிரியும், அவர் தான் உனக்கு தீமை செஞ்ச மாதிரியும் அப்படியே தேவ சமூகத்துக்கு அப்படி விட்டுறது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவர் உங்களை நேசிக்கிறார் இல்லையா? அவங்க கூடவும் இருக்கிறார், உன்னை புரிஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட நம்ம அவருக்கு உறவை முறிக்கிறோம், அவர் சமூகத்தை நம்ம ஏன் இழக்கிறோம்? அவருக்கு கொடுக்கறதை ஏன் தடுக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவருக்கு பண்ண தீர்மானத்தை ஏன் மாற்றுறோம்? ஆண்டவர்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகளை ஏன் நம்ம மாற்றிக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட சொன்னல அதெல்லாம் ஏன் மாறுது? அதான் அப்படியும் 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 ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம். அதுதான் வெதுவெதுப்பான வாழ்க்கை. வெதுவெதுப்பான வாழ்க்கை நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துக்குள் வரும் பொழுது நாம் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். சில வசனங்களை கடகடன்னு வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க நான் அந்த பண்ணி. கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வார்த்தையை எடுத்து உங்களை மையப்படுத்தி நான் உங்களுக்கு இந்த வசனங்களை கொடுக்குறேன். நீங்கள் போய் இதை போய் இன்னும் அதிகமாக நீங்கள் வீட்டிலே தியானம் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் நம்ம யார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை புது சிருஷ்டி ஆக்கி இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார் என்பதை நம்ம படித்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவாய் நம்ம என்னவா ஆக்கி வச்சிருக்காரு நமக்கு தெரியணும். அதுதான் இந்த வசனங்களை கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? வாசிக்கலாம். இப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், கிறிஸ்துவுக்குள், அதான் முக்கியம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். அப்போ தேவனுக்குள், அதாவது தேவன் எனக்குள்ளும் அவருக்குள்ளும் நீங்கள் என்னிலும் இந்த வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால், அவரோடு நல் உறவில் இருந்தால், அவருக்கு எனக்கு நல்ல ஐக்கியம் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். எவ்வளவு அருமையான வசனம் இல்ல? சபையிலும் நாங்கள் ஒரு நல்ல வாசனை வீசுகிறோம், சபைக்கு வெளியும் நல்ல வாசனை வீசுகிறோம். ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் எங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நறுமணம் வீசுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அன்பு, உங்களுக்குள்ள இரக்கம், அந்த தேவனுடைய சுவாபங்கள் இந்த அக்கத்து பக்கத்து இருக்கிறவங்க பழகிறவங்களாம் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னார், அவர் சபை நடத்துகிறாரு, அவர் வர்றதும் தெரியாதா? ஆமாம், எப்போ வர்றாருன்னு தெரியாது. அப்படியே வருவார், அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டார். வீட்டுக்குள்ளே ஆமாம், அவரு ஒரு அமைதி அவ்வளோ. ஆமாம், அவர் எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு தெரியாது. ஆனால் அவர் பாஸ்டர். நிறைய பேருக்கு அவர் பாஸ்டர்னு கூட தெரியாது. ஏன்னா இவர் தான் வருதும் தெரியல போகிறதும் தெரியல. அவர் பாஸ்டர்னு நிறைய பேருக்கு தெரியாது. பாஸ்டர்னு ஏன்னா ஏதோ வராரு, ஏதோ ஒரு பெருது இருக்கிறாரு. அப்படி ஒரு முதல்ல அவங்க கிறிஸ்தவர்களான்றது ஒரு நிறைய பேருக்கு தெரியாது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நற்கந்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசாமல் பழகாமல் நம்மை பற்றி மற்றவங்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்ம கொடுத்த வெளிப்பாடு அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம அவங்களோட கொஞ்சமாக 2 வார்த்தை அது பேசினா தானே இல்லையா? நம்ம சார்ந்தவர்களோடு பேசி நம்ம யாருன்னு அவங்களுக்கு நம்ம பேசினா அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை எப்படி இருக்குது, இவங்களுக்குள்ள சுவாபம் எப்படி இருக்குது. சிலனா நினைக்கிறேன்னா ரொம்ப பேசுனா நம்மக்கிட்ட கடன் கேட்டுருவாங்களோ. கடன் சிலர் ஏழைங்கிட்ட பேச மாட்டாங்க, வசதியானவங்க. ஏன்னு கேட்டினா நம்மக்கிட்ட எதனா உதவி கேட்டுருவாங்களோ. உதவி கேட்டால் கொடுங்க, திருப்பி கொடுக்கல பரவாயில்ல, கர்த்தருடைய கணக்கில் போகும் இல்லையா? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு ஆமாம் அவர் கணக்கில் வந்துடும். அவர் அதுக்கு பதிலை திருப்பி கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதனால் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சா நம்மளை கேட்டுருவாங்கன்னு சிலர் பழக மாட்டுறாங்க. எல்லாருக்கிட்ட பழகுங்க. ஹல்லேலூயா.
நம்ம இந்த இயேசுவை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லையா? நம்ம பக்கத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் நமக்கு எப்படி நம்ம பேசாமல் அவங்களுக்கு எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும்? ஏதாவது ஒன்று செய்யாமல் அவங்களுக்கு எப்படி தெய்வ அன்பை வெளிப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. வேறு இயேசு ரட்சிகரான்ற ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாமா? இயேசு பற்றி சொல்ல வேண்டியதும் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம பழக வேண்டியதாக இருக்குது. நம்மளோட பழகும்போது அவங்களுக்கு நமக்கு இருக்க அந்த வித்தியாசம் அவங்க உணர்வாங்க. எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க. நீ செஞ்ச உதவியே அவனுக்கு திருப்பி அவங்க காசு கொடுக்காம கூட போயிடுவாங்க. ஆனால் அதுவே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்புக்கு ஒரு வழியாய் அமையும். ஹல்லேலூயா. ஐயோ, நம்மக்கிட்ட காசு கொடுத்து கேட்கலையா, எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அதுவே அவங்க கிறிஸ்துவண்டை ஈர்க்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை அறியாமலே அது ஒரு சுவிசேஷத்துக்கு அறியாமலே நீங்கள் ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறீங்க. எனக்குள்ளே இருக்கிற நல்லவர் அன்புள்ள தேவன் என்பதை ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. எங்கேயோ அவங்க உணர்றாங்க. ஐயோ, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், எனக்கு உதவி பண்ணினார். அவரும் ஒரு ரூபா கூட கேட்கலையா திருப்பி போது நமக்கு கொடுத்தவெல்லாம் நம்ம அசிங்கப்படுத்துகிறான், நம்மளை கேவலப்படுத்துகிறான், அந்த காசை கேட்குறான். அந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட கேட்கலும் போது நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் காண்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் நமக்குள்ளே இருக்கிற நற்கந்தம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்குள்ளும் நமக்குள்ளே இருக்கிற அந்த வாசனை வீசுதான். ஹலோ, நம்மளை வெட்டி சிறக்க பண்ணி, அந்த வசனம் அருமடியும் நல்லா இருக்கு. அருமடியும் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதாவது நம்மளை எல்லாத்திலும் நம்மளை ஜெயிக்க வச்சு பெரிய ஆளாக்கி, நீங்கள் எதில் இருக்கிறீங்க, எந்த துறையில் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்களோ, வியாபாரமோ அது விளையாட்டோ படிப்போ எதுவாக இருந்தாலும் உங்களை பெரிய ஆளாக்கி வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவை வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாசனையை ஆண்டவர் மற்றவங்களை வெளிப்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா. அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் தெரியுது. இவங்க கடவுளுக்காக நிற்கிற ஜனங்கள், கடவுளுக்காய் உண்மையாக இருக்கிற ஜனங்கள், கடவுள் பயன்படுத்துகிற மக்கள் என்று சொல்லி மற்றவங்களுக்கும் தெரியுது, சபைக்குள்ளும் தெரியுது, கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் தெரியுது, கிறிஸ்துக்கு வெளியிலும் தெரியுது. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். யாருக்கிட்ட எனக்கு இந்த பேசவும் வராது, எனக்கு பேசவும் மாட்டேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் கூட நான் அமைதியாக இருப்பேன். எனக்கு பேசுகிறதுன்றது எனக்கு வராது. அது ஒரு கூச்ச சுவாபம். பேசவே மாட்டேன் நான். அது மாதிரி சுவாபத்தில் அப்படிப்பட்ட ஆள். என்னை திட்டினா கூட அவங்ககிட்ட போய் பேசுவேன். திட்டினா கூட அவன் எனக்கு சத்துருவனா கூட போய் நின்று போய் பேசுவேன். அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்கன்னா போய் நின்று பேசுவேன். ஏன்னு கேட்டேன்னா அந்த சுவாபம் மாற்றம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா அதை அவரை புரிய நம்மளை அவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நாம் அவங்கள நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மளை அவங்க வெறுக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் அவங்கள நேசிக்க சொல்கிறார். அவங்க நமக்கு உதவுறாங்களோ இல்லையோ, நம்ம கடவுள் உதவி செய்கிறாரு. கிறிஸ்துவ என்பது சத்துருவை சிநேகிக்கிறது. ஹல்லேலூயா. தான் சொல்கிறாரு சில இடத்துல, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீங்களா? நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்களா? நான் சிறைச்சாலையில் இருந்தேன், பார்த்தீங்களா? கேட்குறேன், எங்கேப்பா நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தீங்க? எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாத இருந்தீங்க? நாங்கள் எப்போ உங்களுக்கு கொடுக்காம போனோம்? இந்த சிறையில் ஒருவனுக்கு. ஹல்லேலூயா. எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு கிறிஸ்துவம் என்பது ஒரு பக்கம் கடவுள் வார்த்தை, இன்னொரு பக்கம் செயல். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் வார்த்தை, ஒரு பக்கம் செயல். ஒரு பக்கம் பேசணும், ஒரு பக்கம் கிரியை செய்யணும். ஒரு பக்கம் வார்த்தையும் செயலும் ஒன்றாக இணைக்கப்பட்டது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. வெறும் பேசுறது மாத்திரம் இல்லை, அது அப்படியே கிரியாய் மாறணும். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தையை சொல்லப்பட்ட எல்லாம் உள்வாங்கி கொண்டு அது நம்ம வாழ்க்கையில் கிரியாய் வெளியே வரும்போது தான் கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. எல்லாரோடும் பழகுங்க, அன்பாய் பழகுங்க. அது நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. கடவுளை அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கிட்டும் போய் பழக முடியாது. அந்த ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறப்பட்டு போய் பழக முடியுமா?
நம்ம சந்திக்கிற மக்களோட தான் பேச முடியும். எங்கேயோ போய் பேசுகிறது 2வது பட்சம். அமெரிக்காவில் போய் நம்ம எல்லாருக்கிட்ட பழக முடியுமா? பேச முடியுமா? எங்கேயோ இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஒன்றும் பேச பழக முடியாது. நம்ம அனுதினம் பார்க்குற மக்கள், சந்திக்கிற மக்களுக்கு அவங்கெல்லாம் உங்கள் கரத்தில் இருக்காங்க. ஹலோ, நீங்கள் பார்க்குற, பழகிற, பேசுகிற எல்லாருமே உங்களால் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். நல்ல கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டியவர்கள், கிறிஸ்துவை எந்த வகையிலாலும் வெளிப்படுத்த வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. அதை சுவிசேஷம் சொல்கிறீங்களோ, அன்பு காட்டியோ, உதவி செய்தியோ, எப்படியோ அவங்க உங்களை பார்க்குறாங்க. ஹலோ, அவங்க உங்களை பார்க்குறாங்க. அனுதினமும் பக்கத்து வீட்டுக்காரோ, எதிர் வீட்டுக்காரனோ, அல்லது சொந்தமோ, பந்தமோ, நண்பர்களோ, யாரெல்லாம் நீங்கள் தினமும் பார்க்குறீங்களோ அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் அவங்கள பார்க்குறது இல்லை, அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை பார்க்கும்போது கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? கிறிஸ்து வெளிப்படுத்துகிறீங்களா? அவங்க எந்த வகையிலாகும் இயேசுவை சொல்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் போகிறது, வர்றது, நிற்கிறது, அசைவு, பேச்சு, இன்னும் அவங்க ஜாடை எல்லாம் கவனிக்கிறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம். அப்போ இவங்களுக்கு நம்ம புதுசாக தெரியணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்காங்க. இவங்க ஒரு புதுசாகவே இருக்கிறாங்களே. இவங்க நம்மளை கம்பேரே பண்ண முடியல. நம்மளோட உங்களுக்கு ஒருவேளை உங்களை விட ஒரு வசதியாக கூட இருக்கலாம். அவங்க படித்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு புரியல, என்ன அது, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் போகிறோம். ஆனால் இவங்கள பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு ஒரு விதமான ஒரு அமைதியை பார்க்க முடியுது. அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது ஒரு விசுவாசம் நிறைந்த முகம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். ஹலோ, ஒருத்தனுக்குள்ள விசுவாசத்தில் நிரம்ப ஆரம்பிச்சுன்னா அவன் முகமாக ப்ரெஸ் ஆகிடும். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஆனால் ஒரு விசுவாசத்தால் நிறைந்து இருக்கும் அந்த முகம் வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இல்லையா? தேவனை சும்மா பார்த்துட்டு 40 நாள் வந்தவனுடைய முகமே இப்படி பிரகாசிக்குது இல்லையா? மோசே 40 நாள் தெய்வ சந்நிதியில் இருந்துட்டு கீழே வரும்போது அவன் முகத்தை பார்த்து எல்லாமே பயப்படுறாங்க. முகம் மிக பிரகாசமாக இருக்கிறது. வெறும் தெய்வ பிரசன்னத்தில் 40 நாள் இருந்து வந்த முகமே அப்படி இருக்கிறதுனா, அவருடைய விசுவாசத்தால் நிறைந்தனுடைய முகம் எப்படி இருக்கும்? அந்த முகத்தை பார்க்கும் போது மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஏதோ ஒரு சக்தி உனக்குள்ள இருக்குது, ஏதோ இவனுக்குள்ள ஒரு பவர் இருக்குது, ஏதோ வித்தியாசப்படுறானே என்பது உன்னை பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது வாழ்க்கை, எல்லாமே புதுசு. எல்லாமே உன் பேச்சு புதுசு, எண்ணங்கள் புதுசு, உன் கிரியைகள் புதுசு. இதுக்கு தாங்க வரும் சபைக்கு. எதுக்குதான் சபைக்கு வரும்? இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு காரியமாவது சொல்லுங்க, எனக்கு ஏதாவது உணர்த்துங்க. ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகணும். இந்த வார்த்தை தான் நான் மறுரூபப்படுத்தும். ஒரு நாளைக்கு ஒரு காரியம் பேசினா கூட போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், அர்ப்பணித்துட்டே வருவேன். ஒவ்வொரு காரியம் பேசிட்டு இருப்பார். ஒன்று அர்ப்பணித்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு காரியம் சொல்லிக்கிட்டே வரேன். ஒவ்வொன்று ஆண்டவர் இப்போ இந்த நிமிஷத்தில் நான் செய்கிற ஆண்டவர் அர்ப்பணிக்க அப்படியே அவருடைய சாயலாய் மாறி விடுவாய். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளில் உங்களை பார்த்தா தேவனை பார்க்க முடியும். தேவனை, ஆமாம், நீங்கள் அவரை தரித்திருக்கிறீர்களே. அந்த ஒரு வசனத்தை வாசிடுவோமா? கலாத்தியர் புத்தகம் 3:27 வாசிப்போம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாய், அதான் நம்ம கவனி, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று இருக்கீங்களா? எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று இருக்கீங்க, எந்த டவுட் இல்லை. அப்புறம் அத்தனை பேரும் எத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்களே. உங்களை பார்த்தா நீங்க தெரியல, இயேசுதான் தெரிகிறாரு இல்லையா? அது மஞ்சள் கலர் புடவை கட்டியிருக்குங்களேன்னு கூப்பிட்றேன்ல, அந்த மஞ்சள் கலர் தான் தெரியுது. மஞ்சள் கலர் தான். இப்போ மஞ்சள் கலர் புடவை கட்டியிருந்தா ஃபுல்லாகவே மஞ்சளாக இருக்குதுல்ல, அதுபோல் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும்போது
நாம் அங்கே தெரியல, நமக்குள்ளே இருக்கிற தேவன் தெரிகிறார். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். எனக்குள்ளிருந்து கிறிஸ்துவை இந்த உலகம் பார்க்கறது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டா நம்மளால் தப்பு தப்பாக பேச முடியுமா? வீட்டில் சண்டை போட்டுன்னு இருக்க முடியுமா? கோவப்பட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் இயேசுவாய் நிற்கிறேன், நான் இயேசு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், இயேசுவை தரித்து கொண்டு இருக்கிறேன். நான் கோவப்படலாமா? நான் குறை சொல்லலாமா? நான் இப்படி தவறான காரியங்களை நினைக்கலாமா, செய்யலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். இந்த உலகத்தில் பாருங்களேன், கடவுளையே அணிந்து கொள்கிற ஒரு கூட்டம் எங்கே தான் இருக்குதா? நாம தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடவுளையே நமக்குள்ளே எப்படி தரித்து கொண்டு வாழ்கிறவர்கள், கடவுளை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல வாசனை வீசுகிறவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு என் மேலே இருக்கிறார். இயேசு எனக்கு உள்ள மட்டும் இல்லை, எனக்கு மேலே வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு உள்ள ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஒரு பக்கம் எனக்கு மேலேயும் இருக்கிறாரு. எப்படி பாருங்க, இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு உள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்துவினுடையது, கிறிஸ்துவின் சிந்தையால் நிறைந்திருக்கிறேன். வெளி என்பது என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்பாடுகளை குறிக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முறைகளை குறிக்கிறது. அது என் கிறிஸ்துவை வெளிப்படுத்திருக்கிறது. ஒவ்வொரு கிரியிலும் இயேசு வெளிப்படுகிறார், என் ஒவ்வொரு சிந்தையிலும் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்து எனக்கு உள்ள இருக்கிறதோ, நான் அணிந்து இருக்கிறதோ. சுருக்கமாக சொல்லிட்டான் என்னென்ன, நான் முற்றிலுமாக இயேசுவாய் மாறுவது, இயேசுவாக மாறுவது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அவரை போல கிறிஸ்துவுக்குள்ளாம் புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு கடவுளை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ கிறிஸ்தவன் என்ற பேர் வச்சுக்கிட்டு, ஏதோ அவர் கொடுக்குற ஒரு நன்மையை வாங்கிக்கிட்டு, அதுதான் வாழ்க்கை இல்லை. அவர் நன்மை செய்கிறவர் தான். அது எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். 10 குஷ்டரோகிக்கும் நன்மை தான் செய்தார். நான் 9 பேர் அப்படியே போயிட்டாங்க, ஒருத்த மட்டும் நன்றி உள்ளவன் தான். அப்போ நன்மை வாங்கிக்கிறது தப்பு இல்லை, நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அது அவனுக்கு தர தயாராக இருக்கிறார். ஆனால் அதோட ஒரு மேலான வாழ்க்கை இருக்கிறது. வெறும் ஆண்டோடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிற வாழ்க்கை மட்டும் நமக்கு இல்லை, நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான், அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அதுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிறோம். அந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நம்மை கிறிஸ்துவாக வெளிப்படுத்துகிறது. நன்றி தகப்பனே, இந்த அற்புதமான அந்த நல்ல நேரத்தில் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அந்த நிலைத்திருக்கிற வாழ்க்கைகள் கடந்து வருகிறோம். நீங்கள் புது சிருஷ்டியாக மாற்றிருக்கீங்கப்பா. நாங்கள் எதுவும் முயற்சி பண்ண தேவையில்லை, அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணி உடைய நல் வாசனை இந்த உலகத்துக்கு வீசுகிறோம். இந்த சபைக்குள்ளும் சபைக்கு வெளியிலையும் நாங்கள் எங்கே இருக்கிற எல்லா இடங்களிலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த வாசனை எல்லாருமே ஆண்டவரை வீசுகிறது. எங்கள் கூட இருக்கிறவங்க அந்த வாசனை பற்றி பிடிக்கிறது, அந்த நற்கந்தம் அவர்களையும் பற்றி பிடிக்கிறது ராஜா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளே கொடுத்துருக்கீங்க. அது மாத்திரம் உங்களை தரித்து இருக்கிறோமப்பா. நீங்கள் எங்கள் மேலே இருக்கீங்கப்பா. ஒரு ஆடையை போல நாங்கள் அணிந்திருக்கிறோமப்பா. நீங்கள் தான் எங்களுக்குள்ளேருந்து தெரியுறீங்கப்பா. உம்மை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தகப்பன, ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஆண்டவரை சர்வ வல்லவரை நாங்கள் தரித்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற இந்த அற்புதமான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளா எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.